எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ப்ளீஸ் மாதவி, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நேரா வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நான் உங்ககிட்ட விபரத்தை சொல்றேன். அதுக்கு இல்லைங்க, நீங்க வருவீங்கன்னு தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். நான் இப்படி அங்க வர்றது, வீட்டுல வர என்ன சொல்றது? ஐயோ, இப்போதைக்கு நீங்க வீட்டுல எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம பேசின அப்புறம் சொல்லிக்கலாம். சீக்கிரம் வாங்க. சரி, வரேன். அம்மா, மாதவி, அந்த ஹால்ல போயிட்டு பாய் ஜமக்காலெல்லாம் விரிச்சு வைமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. ஓ அம்மா, எனக்கு ஆபீஸ்ல இருந்து முதலாளி ஃபோன் பண்ணாரு, உடனே வர சொன்னாரு. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்ப வந்துட போறாங்க. வர நேரத்துல நீ போயிட்டீனா எப்படி? இல்லம்மா, நான் போன வேகத்திலேயே வந்துருவேம்மா. ஆட்டோ பிடிச்சு போயிட்டு திரும்பி வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேம்மா. இல்லம்மா, அப்பாவும் இல்ல நீயும் இல்லனா எப்படி? மா, நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. நீ தைரியமா இருன்னு. நான் போயிட்டு வரேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன், கவலைப்படாத. அத்தை, கோகிலா வரலையா? இல்லம்மா. அது எப்படி? சொந்த தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. அன்னைக்கு பொண்ணு பாக்குறப்பவும் வரல, இப்போ வரலன்னா என்ன அர்த்தம்? அவ பாவம்மா, அவளை எங்கேயும் போக கூடாதுன்னு அவ புருஷன் தடுத்து வச்சிருக்காரு. அவரை மீறி அவளால எதுவுமே செய்ய முடியாது. நானும் அந்த ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அந்த ஆளை தட்டி கேட்க ஆளே இல்லையா? என்னம்மா பண்றது? வீட்டு ஆம்பளை சரியில்லை, பையனும் கூட இல்ல. யார் கேட்கறது? மாதவி மட்டும்தான் கேட்பா. அவளையும் மிரட்டிடுறாங்க. ஐயோ, நான் பையன் கூட இல்லைன்னு சொன்னது சூழ்நிலையை பத்தி சொன்னேன். நீ தப்பா நினைச்சுக்காத. இல்ல அத்தை, நான் எதுவும் நினைக்கல. சரி, நான் கவிதா கூட இருக்கேன். சந்துரு, ஏதோ பிரச்சனை, பேசணும், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்களே, என்ன பிரச்சனை சொல்லுங்க. சந்துரு, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. சந்துரு, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்படி அமைதியா இருக்காதீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க மாதவி. மன்னிக்கிறதா? மன்னிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேங்க. எங்க அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த பிறகு நான் அன்னைக்கு உங்க கூட வந்த பொண்ணை பார்த்தேன். அவங்க தான் உங்க தங்கச்சின்னு நினைச்சு என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்க தங்கச்சியோட போட்டோ கிடைச்சது. அன்னைக்கு உங்க கூட வந்த பொண்ணை பார்த்துட்டு உங்க தங்கச்சின்னு நினைச்சு அந்த பொண்ணை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணையே எனக்கு கட்டி வைப்பீங்களா? என்ன மாதிரி எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் சொன்னது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் சொல்லாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சிக்கு நாங்க தான் நிச்சயம் அது இதுன்னு எதுவுமே முறையா பண்ணலையே. உங்க மனசுல நீங்க என்ன மிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கோச்சுக்காதீங்க மாதவி, நான் என் மனசுல பட்டதுதான் சொன்னேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. மனசுல ஒரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை எப்படி கட்டிக்க முடியும்? மனசுல நினைச்சீங்களா? எப்போ? எங்க? அன்னைக்கு ரோட்ல என்னோட பாத்தீங்களே, அப்பதானே?
சொல்லுங்க சார். அப்ப பார்த்து மனசுல நினைச்சிட்டு கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? இல்ல மாதவி. பேசாதீங்க. என்ன புத்தி சார் உங்களுக்கு? ஒருவேளை அன்னைக்கு உங்க அப்பா அம்மா பொண்ணு பார்க்க வந்தப்போ நீங்களும் கூட வந்திருந்து என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சு போயிருந்தா இப்ப இந்த மாதிரி சொல்லிருப்பீங்களா? என்ன மாதவி, நான் தான் அன்னைக்கு உங்க தங்கச்சியை பொண்ணு பார்க்கவே வரலையே. அதனால ஒரு பொண்ணை பார்க்க பெத்தவங்களை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ரோட்ல இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு பிடிச்சு போயிடுச்சுங்கிறதுக்காக பொண்ணோட அக்கா கிட்டயே பிடிச்ச பொண்ணை கட்டி வைங்கன்னு கேக்குறீங்களே, உங்களை என்ன பண்றது? தப்பா எடுத்துக்காதீங்க மாதவி, நான் என் மனசுல பட்டதான் சொன்னேன். மனசுல பட்டதை சொல்லிட்டா தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? இன்னைக்கு இந்த பொண்ணு ஓகே, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையும் கட்டி வைக்க முடியுமா? ஐயோ மாதவி, நான் அந்த மாதிரி ஆளு இல்ல. பின்ன பின்ன என்ன மாதிரி ஆள் சார் நீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறீங்களே, என் தங்கச்சிக்கும் அதே மாதிரி தானே சார்? ஏன் சார் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு வாயார சொல்லிட்டு போனாங்களே உங்க பெத்தவங்க, அவங்க கிட்ட இத பத்தி சொல்லிட்டீங்களா? அது வந்து சொல்லி பாருங்க, அப்பா அவங்க உங்களுக்கு புத்தி சொல்லுவாங்க. எங்க வீட்டுல நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க நாங்க என்னடா பண்ண முடியும், நீ பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பேசி பாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை கூப்பிட்டேன். தயவு பண்ணி என்னை புரிஞ்சுக்குங்க. அத்தை அத்தை என்னம்மா? கொஞ்சம் வாங்கல. என்னம்மா? என்னாச்சு? இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணோம். அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? மாதவி கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்கு. கேட்டு வாங்குங்க. அவ ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருக்கா. வேலை விஷயமாவா? என்னத்த கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கா? நடக்கிறது அவ தங்கச்சி நிச்சயதார்த்தம். நான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். அவ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்னையும் என் புருஷனையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ அப்படி இல்லம்மா, இப்ப வந்துருன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. வந்துருவா. அவ என்ன கேரக்டர்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்திருக்கேன். என் புருஷனை இப்ப வர போறாரு. ஏன் மாமா கூட இப்ப பொறுப்பா வீட்டுல தானே இருக்காரு. இவ என்னடானா போய் போன் பண்ணி பாரு. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில இருக்கேம்மா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதோ உடனே வந்துடுறேன். வாங்க. என்னம்மா? என்ன சொன்னா? இப்போ உடனே வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. அம்மா வாங்க சார். என்ன சார் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? வந்துருவாருமா. இப்பதான் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளை ஏதோ அவசர வேலையா வெளியில போயிருக்காராம். வந்ததும் உடனே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாருமா. கிழிஞ்சுது. என்ன இது? இந்த வீட்டுல பிறந்த மாதவிக்கும் பொறுப்பு இல்ல, வரப்போற மாப்பிள்ளைக்கும் பொறுப்பு இல்ல. என்னத்த இதெல்லாம்? கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. என்னத்த வந்துருவாங்க? கவிதா, உன் தலை எழுத்து இப்படி இருக்கு. வா வா. மாதவியோட தங்கச்சிக்கு என் மூலியமா ஒரு வரன் அமைஞ்சிருக்கு சார். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்றோம். அதுக்காக தான் வந்திருக்கேன் நானு. நாம ஈவினிங் சந்திக்கலாம் சார். சரி சார், ஓகே. சார் சொல்லுங்க. நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல, டானிக் வாங்கணும். ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். என்ன சார்? இல்ல, மாதவி வந்த உடனே கொடுத்துடுறேன் சார். அதுக்கு சொல்லல, இன்னைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தமாச்சே. நான் தண்ணியெல்லாம் சாப்பிடுவானா? தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, அதான் டானிக் வாங்கி சாப்பிடணும். ப்ளீஸ். இந்தாங்க. டானிக் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கன்னு கேட்டா வந்துடுறேன்னு சொல்லுங்க. சரி.
எக்கனாமிக்ஸ் புக்கை ராத்திரி படிச்சு ரூம்ல வச்சிருந்தனே பாத்தியா? என்ன கேட்டா? நீ தானே ரூம்ல என் கூட இருந்த, பாக்கலையா? நான் பார்க்கல. நீ பாக்கலனா அந்த புக் எங்க போயிருக்கும்? என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் எதுக்கு இந்த வீட்ல தண்டத்துக்கு இருக்க? ஏய், என்ன பேசுற? பின்ன என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போடியாவே பதில் சொல்றா இவ. அதுக்காக நீ இப்படியா பேசுறது? அண்ணா, இவ புத்தகத்தை எங்க வைக்கிறா, எப்ப எடுக்கறான்னு எனக்கு என்ன தெரியும்? ஓ, அப்ப நீ எதையும் கண்டுக்க மாட்ட. ஏய், உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை? கண்ட இடத்துல நீ புத்தகத்தை வைக்கிறது உன் தப்பு. காணனா தேடு. என்ன எதுக்கு கேக்குற? ஏன் இந்த வீட்ல உனக்கு காணோனா உனக்கு கேட்க கூடாதா? வேற யார கேட்க சொல்ற? ஏய் மகி, ஏய் எதுக்குடி இப்ப கத்துற? அம்மா, இவ ரொம்ப ஓவரா பேசுறாமா. ஏய் என்னடி சொன்னவள? அம்மா, நான் ஒண்ணும் சொல்லலம்மா. அம்மா, ஒரு முக்கியமான புத்தகத்தை காணோம்னு தேடுறேன், பாத்தியான்னு கேட்டதுக்கு பொறுப்பு இல்லாம பதில் சொல்றாமா இவ. ஏய், கீதா, உன் புத்தகத்தை நீ படிச்சீனா நீ பத்திரமா எடுத்து வைக்கணும். கண்ட இடத்துல வச்சுட்டு என்ன கேட்டா நான் என்ன பண்றது? ஏய், இப்ப ஏடி இப்படி திமிரா பேசுற? நான் என்னமா திமிரா பேசுறேன்? புத்தகத்தை பார்க்கலன்னு சொன்னது தப்பா? நீ எதை தாண்டிமா பார்த்த? வீட்ல ஒரு வேலை சொன்னா அதை சுத்தமா செய்ய மாட்டேன். தானா எடுத்து பண்ற பக்குவமும் கிடையாது. இந்த நினைப்புல இருந்தேன்னு வச்சுக்கே உன் வாழ்க்கை அப்படியே நல்லபடியா உருப்பிட்டுரும். என்னம்மா நீ? என்னடி அம்மா, என்னடி அம்மா? என்னைக்குடிமா உன் கவனம் வீட்ல இருந்துச்சு? உன் கவனம் எல்லாம் அந்த அம்மா, கேப். விடுமா. புஸ்தகத்தை காணோங்கிறதுக்காக எதுக்கு இவ்வளவு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல மனோ, உனக்கு எதுவுமே தெரியாதுடா. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்காம போனதுனாலதான் இந்த வீடு உருப்படாம போயிடுச்சுடா. அப்போ என்னாலதான் இந்த வீடு உருப்படாம போச்சா? கீதா, நீ உள்ள போ. அண்ணா விடுனா, சொல்லுமா, என்னாலதான் வீடு உருப்படாம போச்சா? ஏய், என்ன திமிரா ஏத்து பேசிட்டு இருக்க? நீ பண்ண அசிங்க தாண்டி இந்த வீட்ல எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உன் கவனம் எல்லாம் இந்த வீட்டை பத்தி இருந்ததுன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி தப்பு எதுவுமே நடந்திருக்காதுரி. உன் கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இல்ல இருக்குது, வேற எங்கேயோ இருக்குது. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்ல பிறந்தது என் தப்புதான், என் கீதா, தப்புதான். கீதா என்ன? அதான் அந்த கந்தா சொடவே ஓடி போயிருந்தனா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். திரும்ப இங்க வந்த பத்தியா, அதனாலதான் இன்னைக்கு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இப்போ ஒண்ணு தப்பே இல்ல. என்ன பேச்சு பேசுற பத்தியா? அம்மா, விடுமா. இப்படியே பேசிட்டே இரு. நீ உருப்படவே மாட்ட. உனக்கு நல்ல வாழ்க்கையே அமையாது. எப்படியோ தொலைஞ்சு போ. என்னம்மா நீ? உன்னை பெத்ததுக்கு. கீதா, 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 ஏய், என்ன பண்ற நீ? நான் சாகுறேன். நான் செத்தாதான் உங்க எல்லாருக்குமே நிம்மதி. என்ன பேசுற நீ? ஆமா, அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு எந்த நல்லதுமே நடக்காதுன்னு. அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். சாரிடா, சாரி. எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன பண்றது? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனோட விருப்பம் முக்கியம் இல்லையா? இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்குமா. என் பையன் கட்டிக்க நினைக்கிறது வேற ஒரு பொண்ணை இல்லையே, நீ காதலிக்கிற மனோகரனுடைய தங்கச்சியை தானே. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதம்மா. ஊர் உலகத்துல இதெல்லாம் நடக்காதுதா. என் பையன் என் வார்த்தையை தட்ட மாட்டான் தான். இருந்தாலும் அவன் காலம் முழுக்க சந்தோஷமா வாழணும் இல்லையா? இப்ப அவன் மனசுல உன்னை நினைச்சு அது நடக்காம போச்சுன்னா பின்னாடி வருத்தப்படுவான் இல்லையா? சார், நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம மனசு நமக்கு சாதகமா தான் யோசிக்கும். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அது நம்மள சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிற வரைக்கும் ஓகே. அதுல மத்தவங்களும் சம்மந்தப்படும் போது கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லையா? நீங்க ஒரு பையனை பெத்துட்டதுனால எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. இதே உங்க பொண்ணா இருந்திருந்தா இந்த மாதிரி தான் பேசுவீங்களாமா? உங்க பையன் சொல்றாரு, நான் தான் பொண்ணு பார்க்க வீட்டுக்கே வரலையேன்னு. உண்மைதான். ஆனா நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. என் தங்கச்சியும் உங்க பையனோட போட்டோவை பார்த்திருக்கா. இப்ப நான் போய் உன்னை மாப்பிளைக்கு பிடிக்கலன்னு சொன்னா
அவ மனசு என்ன வேதனைப்படும், அவ எவ்வளவு கஷ்டப்படுவா, இத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நீ சொல்றது புரியுது மாதவி. இருந்தாலும் என் பையனுக்கு என்னம்மா இருந்தாலும் ஒரு பொண்ணு பாக்குற விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? நாளைக்கு இன்னொரு பொண்ணை கட்டிட்டு வந்த பிறகு நல்லா வச்சு காப்பாத்துவீங்கன்னு என்னம்மா நிச்சயம்? மாதவி, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீங்க பயப்படுற மாதிரி அப்படி எதுவும் நடக்காது. நான் காலம் பூரா அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன். ஒரு நிமிஷம். ஹலோ மாதவி, சொல்லுங்க மனோ. இப்ப நீ எங்க இருக்க? என்ன மனோ, என்னாச்சு? உங்க குரல்ல பதட்டம் தெரியுது. மனசே சரியில்லை மாதவி. நான் உடனே உன்னை பார்க்கணும். என்னாச்சு மனோ? எல்லாம் கீதா விஷயம்தான். என்ன மனோ, என்னாச்சு? வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. அந்த கந்தாசோடவே ஓடி போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கும்னு கீதா சொல்லி ஃபீல் பண்றான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனோ, நீங்க அம்மா எல்லாரும் வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா, ஏன்? எல்லாரும் வீட்லயே இருங்க. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். எல்லாம் நல்ல விஷயம்தான். நான் நேர்ல வந்து சொல்றேன். சரியா? சரி, வச்சிருங்க. ஹலோ அம்மா, மாதவி, நீ எங்க இருக்க? அவசர வேலையை கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு. இவ்வளவு நேரமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். அவங்களையும் காணோம், உன்னையும் காணோம். என்ன மாதவி, எப்ப வருவ? அம்மா, நான் மாப்பிள்ளை வீட்ல பேசிட்டேன். அதான் ஃபோன் பண்ணேன். என்ன மாதவி, என்ன சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுல நீ என்ன பேசுன? இல்ல, எப்போ வருவீங்கன்னு கேட்க ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு ஏதோ முக்கியமான பிரச்சனையா, அதனால இன்னைக்கு வர முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால வீட்ல யாரும் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நான் வந்து மத்த விவரத்தை சொல்றேன். மாதவி, அம்மா, நான் அப்புறம் பேசுறேன். போனை வச்சிடுறேன். கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க சார். என்ன பாக்குறீங்க? உங்க பையன் ஆசைப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு தான். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நான் இப்ப மனோ கிட்ட தான் பேசினேன். நீங்க கிளம்புங்க. உங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றிமா, வாமா போலாம். என்ன கீதா சொல்ற? ஆமா அண்ணே, நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுட்டு